திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகே கூத்தனூர் என்ற கிராமம் உள்ளது. இதில் சரஸ்வதி தேவிக்கு தனி கோயில் ஒன்று உள்ளது. கல்விக்கு தெய்வமான சரஸ்வதி அம்மை இங்கு மூலவராக எழுந்தருளியுள்ளதால் மாணவ மாணவிகள் தேர்வுகளுக்கு முன்பு வந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டு செல்கின்றனர். கூத்தனூர் கவிஞர் ஒட்டக்கூத்தர் பிறந்த ஊராகும். 2ஆம் ராஜராஜ சோழன் அரசவையில் இருந்த ஒட்டக்கூத்தருக்கு இந்த கிராமத்தை அரசர் பரிசாக அளித்துள்ளார். சோழர் காலத்து தமிழ் கவிஞர்களான ஒட்டக்கூத்தரும் கவிச்சக்கரவர்த்தி கம்பரும் இந்த கோவிலை மிகவும் புகழ்ந்து பாடியுள்ளனர். நவராத்திரி மற்றும் விஜயதசமி நாட்களில் இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். பல மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற தங்கள் பெற்றோர்களுடன் இங்கு வந்து பிரார்த்தனையும் செய்கிறார்கள். ஒரு சமயம் சோழ மன்னர் குலோத்துங்கன் வால்மீகி எழுதிய இராமாயணத்தைப் போல தமிழிலும் ஒரு பெரிய காவியத்தை படைக்க ஆர்வம் காட்டினார். எனவே இராமாயணத்தின் மையக்கரு மற்றும் குணாதிசயங்களை உள்வாங்கி தமிழில் அத்தகைய ஒரு பெரிய காவியத்தை உருவாக்க கம்பர் மற்றும் ஒட்டக்கூத்தர் ஆகிய 2 சமகால கவிஞர்களை அவர் ஈடுபடுத்தினார். இராமாயண காவியத்தை எழுத கவிஞர்களுக்கு போதிய நிதி வசதிகளையும் மன்னர் வழங்கினார். ஒட்டக்கூத்தர் இந்த காவியத்தை தமிழில் வேகமாக எழுதத் தொடங்கி கம்பருக்கு முன்பே உலகிற்கு வழங்க முயற்சித்தார். ஒட்டக்கூத்தரை விட வயதில் மிகவும் சிறியவரான கம்பர் ஒரு விளையாட்டு பையனாக இருந்ததால் தன்னிடம் இருந்த அனைத்து நிதிகளையும் நேரத்தையும் செலவழித்து விட்டார். கம்பர் எந்த வேலையும் செய்யவில்லை என்பதை ஒட்டக்கூத்தர் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அவர் அமைதியாக இருந்து தனது வேலையை தொடர்ந்தார். ஒரு நல்ல நாள் காவியத்தில் ஒவ்வொருவரின் முன்னேற்றத்தையும் காண மன்னர் கவிஞர்களை அழைத்தார். ஒட்டக்கூத்தர் தனது படைப்பை சமர்ப்பிக்க தயாராக இருந்தார். ஆனால் கம்பர் கொஞ்சம் கூட எழுதவில்லை. அவர் வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய பரிசு சரஸ்வதி தேவியின் அருள் மட்டுமே. அவர் தைரியமாக தனது தெய்வம் சரஸ்வதி தேவி தன்னை ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டாள் என்று நம்பி ராஜாவை சந்திக்க நேரில் சென்றார். ஒவ்வொருவரும் தன்னுடைய படைப்பில் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என்பதை விளக்கவும் அவர்களின் படைப்பிலிருந்து ஒரு பாடலை பாடவும் இருவரையும் மன்னர் கேட்டுக்கொண்டார். ஒட்டக்கூத்தர் தான் எழுதிய கதையை சொல்ல ஆரம்பித்தார். ராவணன் சீதையை கடத்தி சென்று விட்டான். ராமர் சீதையை மீட்கப் போகிறார். வானரர்கள் ராமரின் பணியில் உதவுகிறார்கள். அவர்கள் இலங்கைக்கு செல்ல கடலை கடக்க கற்களை எரித்து பாலம் கட்ட திட்டமிடப்பட்டது என்று அவர் எழுதிய பகுதிகளை முடித்துக்கொண்டு தனது படைப்பிலிருந்து சில வரிகளையும் பாடினார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்தன. அதுவரை கம்பருக்கு இராமாயணம் பற்றி எதுவும் தெரியாது. இப்போதுதான் கதை புரிந்தது. தனது முறை வந்தபொழுது கம்பரின் நிலையை மன்னர் கேட்டார். கம்பர் நகைச்சுவை உணர்வும் சாதுரியமும் கொண்டவர். வானரர்கள் கடலில் கற்களை எரிந்து பாலம் கட்ட தொடங்கிய கட்டம் வரை தானும் எழுதி முடித்து விட்டதாக கம்பர் கூறினார். வானரர்கள் இன்னும் பாலம் கட்ட தொடங்கவில்லை என்று ஒட்டக்கூத்தர் முன்னுரை வழங்கிய பிறகும் கம்பர் இப்போது வானரர்கள் பாலம் கட்டுகிறார்கள் என்று புத்திசாலித்தனமாக சொன்னார். ராஜா கம்பர் படைப்பில் இருந்து சில வரிகளை பாடச் சொன்னார். கம்பருக்கு கிடைத்த சரஸ்வதி தேவியின் அருள்தான் இங்கு நிரூபிக்கப்பட போகிறது. அவர் உடனடியாக பாடிய துமிதம் திரித்து மேல் லோகம் செல்ல அமிர்தமே என வாயை பிளந்தனரே என்று பாடினார். வானரர்கள் கடலில் பாறைகளை வீசிய பொழுது தெரித்த நீர்த்துளிகள் சொர்க்கலோகம் வரை உயர்ந்தது. அதனால் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் பிரமித்து போய் ஆச்சரியத்துடன் தெரித்த நீர்த்துளி அமிர்தமோ என்று தங்கள் வாய்களை அகலமாக திறந்தனர் என்று விவரித்தார் கம்பர். இப்போது துமிதம் என்ற சொல் சர்ச்சைக்குரிய வார்த்தையாகிவிட்டது ஒட்டக்கூத்தருக்கு. கம்பர் துமிதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது இப்போது பயன்பாட்டில் இல்லை என்று ஒட்டக்கூத்தர் கூறினார். ஆனால் உண்மையில் அந்த வார்த்தை பயன்பாட்டில் உள்ளது என்பதை தன்னால் நிரூபிக்க முடியும் என்று கம்பர் வாதிட்டார். ஒட்டக்கூத்தர் அதற்கான ஆதாரத்தை கேட்டார். உண்மையில் அது இல்லை என்றாலும் கம்பர் அவரை ஒரு கிராமத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு மக்கள் அதை பயன்படுத்துவதாக கூறினார். போகும் வழியில் தனது மனதிற்குள் சரஸ்வதி தேவியிடம் பிரார்த்தனை செய்து உதவி கேட்டார் கம்பர். கம்பரது பிரார்த்தனைக்கு நல்ல பதில் கிடைத்தது. ஒரு வீட்டின் திண்ணையில் ஒரு பெண் வெண்ணெய் கடையும் பானையின் அருகே குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். அந்த பெண், குழந்தைகளே தள்ளி போய் விளையாடுங்கள், துமிதம் தெரிக்கப் போகிறது என்றாள். அதுதான் கம்பரின் ஆதாரம். உண்மையில் அந்த பெண் சரஸ்வதி தேவியின் அவதாரம்.
கம்பரின் மீது பகைமை கொண்ட ஒட்டக்கூத்தர் அந்த பெண் சரஸ்வதி தேவிதான் என்பதை புரிந்து கொண்டார். கம்பரின் படைப்புக்கு முன் தனது படைப்பு ஒன்றுமில்லை என்று கருதிய ஒட்டக்கூத்தர் தனது படைப்பை நெருப்பில் வீசி எறிந்தார். ஆனால் கம்பர் அதை மீட்டு அவர் தான் எழுதிய 4 பகுதிகளுடன் இணைத்தார் என்பது வரலாறு. இருந்தபோதும் அந்த பெரிய காவியத்திற்கு கம்பராமாயணம் என்ற பெயரே தமிழில் நிலைத்துவிட்டது. ஒருமுறை கம்பரின் பாடலை கேட்டு அதை நிரூபிக்கும் வகையில் அன்னை சரஸ்வதி தேவியே வயதான மூதாட்டியாக கிழங்கு விற்று வந்து அருள்பாலித்திருக்கிறார். கம்பரின் மகன் அம்பிகாபதி சோழ மன்னனின் மகள் அமராவதியை காதலிக்கும் விஷயம் ஒட்டக்கூத்தருக்கு ஒரு முறை தெரிய வருகிறது. சோழ மன்னர் இவ்விஷயத்தில் உண்மையை தெரிந்து கொள்ள அரண்மனையில் விருந்துக்கு ஏற்பாடு செய்கின்றார். சோழ மன்னரின் விருந்தில் பல அறிஞர்களும் கவிஞர்களும் பங்கேற்றனர். கம்பர், அவரது மகன் அம்பிகாபதி மற்றும் ஒட்டக்கூத்தர் ஆகியோர் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அம்பிகாபதிக்கு மன்னன் மகள் அமராவதி மீது ஏற்பட்டுள்ள காதல் கம்பருக்கு தெரியும். விருந்தில் பரிமாற அமராவதி உணவு எடுத்துக்கொண்டு வந்தாள். அப்பொழுது அம்பிகாபதிக்கு பாடல் ஒன்று உதயமாகிறது. இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கு அசைய என்று பாடினான். அதாவது, சுமையுடன் வருவதால் மென்மையான உன் பாதம் தரையில் பட்டதும் நோகிறது, மேலும் நடந்தால் கொப்பளம் வருமே என்று கூறினான். இதை கேட்ட ஒட்டக்கூத்தர் சோழ மன்னனை பார்க்க சோழ மன்னனுக்கு கோபம் வந்தது. உடனே கம்பர் சரஸ்வதி தேவியை தியானித்து அம்பிகாபதியின் பாடலை தொடர்ந்து பாடினார். குட்டிக்கிழங்கோ கிழங்கு என்று கூவுவாள் தன் நாவில் வழங்கோசை வையம் பெறும் என முடித்தார். இந்த பாடலுக்கு விளக்கம் கேட்டார் சோழ மன்னர். அதற்கு கம்பரோ, வீதியில் வயோதிக பெண் ஒருத்தி வெயிலில் உஷ்ணத்தால் இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க கொட்டிக்கிழங்கு விட்டுக்கொண்டு வீதி வழியாக வருகின்றாள் என்று கூறினார். உடனே அரசன் தன் காவலாளியை அழைத்து தெருவில் போய் உண்மையை அறிந்து வர கூறினார். உண்மையாக தெருவில் நாமகள் கலைவாணியே ஒரு வயோதிக பெண் வடிவில் கொட்டிக்கிழங்கு விற்று வருகிறாள். அந்த வயோதிக பெண்ணை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினான் காவலாளி. ஒட்டக்கூத்தரின் கனவு பொய்த்து போக கம்பரின் மகன் அம்பிகாபதி சரஸ்வதியின் அருளால் மன்னரின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டான். கம்பரின் வார்த்தையை மெய்ப்பிக்கவே சரஸ்வதி தேவி வயதான பெண்மணி உருவில் வந்து காப்பாற்றினார். இப்பேற்பட்ட கருணை கடலான மகா சரஸ்வதி தேவி குடிக்கொண்டுள்ள கூத்தலூர் சென்று நாம் அனைவரும் அவள் அருள் பெறுவோமாக.